Hello students, welcome to HIBA Max 12th Standard Max Chapter 5 Two-Dimensional Electrical Geometry 2 Exercise 5.5 First question solve பண்ணலாம். A bridge has a parabolic arc அவங்களே parabola கொடுத்துட்டாங்க that is 10 meter high in center and 30 meter wide at bottom. Find the height of the arc 6 meter from the center on either side அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு bridge parabolic formல இருக்கு அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஒரு டயக்ராம் மட்டும் வரைஞ்சிடலாம். இப்போ பிரிட்ஜில் வந்து நமக்கு இப்படி இப்படி கர்வ் வரும்ல, ஆர்ச், அதுதான். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல டச் ஆகுற மாதிரி ஒரு பேரபோலா ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து அதோட வைடு இல்லையா. இப்போ இதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 10, 30 மீட்டர் வைட். அப்போ பாதி மொத்தமாக 30, அப்போ இங்கே 15, இங்கேயும் 15 எடுத்துக்கலாம். கிளியர். ஸோ இது வந்து சென்டர் வந்து 0,0, ஆரிஜின் வந்து 0,0 எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போது இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸோடதும் இருக்குது, ஒய் ஆக்சிஸோடதும் இருக்குது. 15 வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், ஆனால் நமக்கு வந்து 10 வந்து ஒய் டேஷில் இருக்குது இல்லையா. அப்போ வந்து -10. கிளியர். இப்போ அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஆர்க் 6 மீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆன் த இதர் சைடு. ஸோ இப்போ இந்த ஆரிஜின்லேருந்து 6 மீட்டர் தள்ளி எனக்கு வந்து ஆர்க்கோட ஹைட் என்னவா இருக்கும்? ஃபுல்லாக 10, இது வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 6. அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து இது ஏன்னா இது பின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸ் என்னன்னு தெரியாது. ஸோ -y1ன்னு எடுத்துக்கலாம். சரியா. இப்போ இதுதான் கொஷின். இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டயக்ராம் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்ஸ்க்குமே டயக்ராம் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். இதோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன? x² = -4ay. இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு பாயிண்ட் தெரியும். given ரெண்டு வேல்யூ இருக்குது. எக்ஸும் இருக்கணும், ஒய்யும் இருக்கிறது முதல்ல எடுத்துக்கணும். given 15, -10 lies in இது 1ன்னு எடுத்துக்கலாம். lies in 1. ஏன்னா இந்த பேரபோலா ஈக்குவேஷனில் தான் இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா. இப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 4a வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ 15² -4 × a × y இருக்கிற இடத்துல -10. மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4a வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 15 × 15 வேல்யூ எவ்வளோ? 225. இது 225 டிவைடட் பை 10 மட்டும் கீழே கொண்டு வரேன். which is equal to minus into minus plus 4 into a. இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 4s are 20, 5 5s are 25, 5 2s are. therefore 4a is equal to 45/2. இதை வந்து நம்ம ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x² = -45/2 into y. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து நான் வந்து ஹைட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு y1 வேணும். y1 பாயிண்ட்டும் இதே பேரபோலாவில் தானே இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாம். பாயிண்ட் B 6, -y1 lies on equation 2. ஏன்னா இப்போ 4a கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. x², அப்போ 6² = -45/2 into -y1. மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் லைனில் 6² 36. கீழே இருக்கிற 2 மேலே வரும், மேலே இருக்க 45 கீழே கொண்டு வந்துடலாம். which is equal to y1. 9 டேபிள். 9 4s are 9 5s are. இப்போ 4 2s are 8. 8/5. அடுத்த பேஜில் எழுதிக்கலாம். 4 2s are 8/5 is equal to y1. 8 5ஆல் டிவைட் பண்ணால் 5 1s are 5, பேலன்ஸ் 3, பாயிண்ட் வச்சா 0, 5 6 are 30 இல்லையா. 1.6 வந்து y1ஓட வேல்யூ. இப்போ கொஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இது ஃபுல் லென்த்து 10, இந்த ஃபுல் லென்த்து 10 அண்ட் அங்கேருந்து இந்த 6 வரைக்கும் வர்றது. இப்போ இது என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 1.6. எனக்கு இந்த வேல்யூ தானே ஆக்சுவலாக வேணும். அப்போ டோட்டல்லேருந்து 1.6 மைனஸ் பண்ணால் தான் ஹைட் ஆஃப் த ஆர்க்கு கிடைக்கும். அதுதான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ. therefore height of the arc on either side
correct, either side is equal to total height 10. அதுலேருந்து இப்போ கண்டுபிடிச்சது 1.6 மேலேருந்து கீழே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பேலன்ஸ் இருக்கிறத கண்டுபிடினா மைனஸ் பண்ணும். இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 4 8 8.4 மீட்டர். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். A tunnel through a mountain for a 4-lane highway is to have a elliptical opening. So ellipse அவங்களே சொல்லிட்டாங்க. The total width of the highway not opening. Not opening na total width இருக்கும் பாருங்க. ரோடு போகிறதுக்கு தனியாக இருக்கும் அண்ட் டோட்டல் கர்வ் ஒன்று இருக்கும், அதுதான் not the opening, is to be 16 meter. And the height of the edge of the road must be sufficient for a truck of 4 meter high to clear. அதாவது 4 மீட்டர் ஹைட் இருக்க ட்ரக் உள்ள போகிற அளவுக்கு அது வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், அதோட ஹைட் வந்து பெருசாக இருக்கணும். If the highest point of the opening is to be 5 meter, highest point வந்து 5 இருந்தா approximately, how wide must the opening be? So height 5 meter இருந்தால் opening எவ்வளவா இருக்கணும், இதுதான் கொஸ்டின். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு டயக்ராம் வரையலாம். நமக்கு வந்து இப்போது ஒரு ரோடு இருக்குன்னு வைங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் இது வந்து ஒய் ஆக்சிஸ். எலிப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும் டன்னலோட ஓப்பனிங், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஹைவேலாம் போவோம் இல்லையா, இதில் ரோடு வரும். இந்த ரோடு வந்து கரெக்டாக இந்த பாக்ஸ் மாதிரி வரும் இல்லையா, இது வந்து ரோடு. இப்போ ஏ டேஷை வந்து நம்ம டன்னல்னு எடுத்துக்கலாம், ஏ டேஷை வந்து டன்னல்னு எடுத்துக்கலாம், அண்ட் பி டேஷை வந்து ரோடுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஹைட் எப்படி இருக்குன்னா 4 மீட்டர் ட்ரக் உள்ளே போகிற அளவு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து 4 இருக்குன்னு அர்த்தம் இந்த ஹைட்டு. அண்ட் விட்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, விட்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, த டோட்டல் விட்த் ஆஃப் த ஹைவே இஸ் டு பி 16 மீட்டர். 16 மீட்டர் டோட்டல் விட்த். அப்போ இந்த பக்கமும் 8, இந்த பக்கமும் என்ன வரணும், இதுவும் 8, இதுவும் 8. இது வந்து ரோடுக்கு மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, டோட்டல் டனல்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் வந்து 8, ஒய் வந்து 4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னால், மேக்ஸிமம் ஹைட்டு வந்து 5 மீட்டராக இருந்தால் டோட்டல் வித் ஏ டேஷோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ எலிப்ஸோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் x square by a square plus y square by b square is equal to 1. அண்ட் இதில் அவங்களே கொடுத்துட்டாங்க, the highest point on the opening is to be 5 meter approximately. அப்போ வந்து பியோட வேல்யூ வந்து 5 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் நமக்கு இதில் ஒரு பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், 8,4. அது வந்து டின்னு எடுத்துக்கலாமா, D 8,4 lies on parabola. அப்போ இந்த பேரபோலாவில் இந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். 8 ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதை சால்வ் பண்ணி ஏ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 64 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 16 by 25 is equal to 1. இப்போ இதை அந்த சைட் கொண்டு போயிடலாம். 64 by a square is equal to 1 minus 16 by 25. 25 ones are 25. 25 minus 16 9 by 25 வரும். அடுத்த பேஜ் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் வந்து 64 by a square is equal to 9 by 25. நமக்கு a square தான் வேணும். ஸோ a மேலே கொண்டு போயிடலாம், 25 மேலே வந்துடும். 64 into 25 is equal to 9 into a square. Cross multiple பண்ணுறேன். இப்போ a square மட்டும் தான் வேணும். அப்போது 64 into 25 மல்டிப்ளிகேஷன் இருக்க 9 டிவிஷனில் கொண்டு வந்துட்டு is equal to a square. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 9 டேபிளில் 64 25 எதுவுமே வராது இல்லையா. ஸோ இந்த ஸ்கொயர் அப்போ இன்சைட் கொண்டு வந்துருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 into 25 by 9 which is equal to a. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 8, 25 5, 9ஓட வேல்யூ 3 which is equal to a. இப்போ வந்து 8 5s are 40 divided by 3. 3 டேபிளில் 40 எப்போ வரும், 3 1s are 3, பேலன்ஸ் 1 0, 3 3s are 9, பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சா 0, மறுபடியும் 3 3s are 9, பேலன்ஸ் 1. ஸோ 13.333ன்னு இருக்கும். நம்ம அதை எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ
13.33 meters. பட் நமக்கு டோட்டல் width தானே கேட்டாங்க. டோட்டல் widthனா 2 times of A. இந்த பக்கமும் இருக்கணும் அந்த பக்கமும் வரணும். அப்போ 2 into 13.33 is equal to 26.66 meters கிடைக்கும் ஆன்சர். Understand of the required width of the tunnel. The required width of the tunnel is 26.66 meters. Understand of the sum எல்லாருக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.